ஏய் நில்லு. என் பர்த்டேவை கொண்டாட சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேனா? மாமா என்ன மாமா நீங்க புருஷனை கேட்ட பொண்டாட்டி செய்யணும். புருஷனுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டி செய்யணும். அதே மாதிரி பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்ட புருஷன் செய்யணும். இதுதானே மாமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கும் போதுதான் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்பு தெரிய வரும். அது அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை பலப்படுத்தும். ஒன்னும் கட்டி புருஷன் பொண்டாட்டியா? யாருக்கு யாரு புருஷன் பொண்டாட்டி? அப்படி ஒரு நினைப்பு இன்னும் உன் மனசுல ஓடிட்டு இருக்கா என்ன? மாமா நான் மறக்கணும் தான் மாமா நினைக்கிறேன். நீங்க என் கழுத்துல கட்டி இருக்கிற தாலியும் இந்த ஊரும் நான் உங்க பொண்டாட்டின்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு மாமா. இத்தனை வருஷமா என் பிறந்த நாள் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. ஆனா இன்னைக்கு ஊரு முழுக்க டமர் அடிச்சு சொல்லாதது மட்டும்தான் குறை. மாமா இத்தனை வருஷம் நான் உங்க கூட இல்லையே. இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? உனக்கு யாரு இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது? மாமா யாரு மாமா எனக்கு சொல்லணும்? நான் செய்யாம உங்களுக்கு வேற யார் செய்வா? யாருமே செய்ய வேணாங்கறத நான் சொல்றேன். அதுவும் பர்టిక్యులரா நீ செய்யாத. மாமா உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், அதனால நீங்க இப்படி எல்லாம் பேசலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, நீங்க இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா? என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணேன்னா அன்னைக்கே என் சந்தோஷம் எல்லாம் போச்சு. மாமா போன சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கு தான் இப்படி எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்க போறேன் மாமா. ஓஹோ, நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறியா? இந்த நாள் முழுக்க நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இரு. ஆனா உன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு இந்த நாள் முடியும் போது நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். சூப்பர் மாமா, இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். உங்க பர்த்டே அதுவுமா நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நீங்க எப்ப எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். உடனே எல்லாம் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணு. பாஸ், சர்ப்ரைஸ்னா gift தான பாஸ்? பாஸ், சக்தி மேடத்துக்கு பெரிய gift-ஆ கொடுக்க போறீங்களா? அதே மாதிரி எனக்கு ஏதாவது gift கொடுங்க பாஸ். சக்தி மேடம் சொல்லுங்க மேடம். நெல்லுக்கு பாயிருதே, அப்படியே இந்த புல்லுக்கும் பாயிட்டுமே. ஏங்க அவர்தான் கேக்குறாருல, கொடுத்துருங்க. gift தானே? இங்க வா ரெண்டு. இங்க வா. பாஸ், நீங்க கூப்பிடுறத பார்த்தா அடிக்கிற மாதிரியே இருக்கு. எதா இருந்தாலும் நீங்க இங்கேயே கொடுங்க, நான் அப்படியே வாங்கிக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் உன் gift உன்னை தேடி வரணும். பாஸ், எனக்கு இதுவே போதும் பாஸ், gift எல்லாம் வேணாம் பாஸ். மாமா என்ன சர்ப்ரைஸ் மாமா? சர்ப்ரைஸ் தானே? வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணாதானே சர்ப்ரைஸோட சஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். மாமா நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அது இன்னைக்கு நைட் ரொமான்ஸா சொல்லுங்க. ஓடி போ, உனக்கு இருக்குடி gift. மீனாட்சி, இப்பதான் தெரியுது அம்மா ஏன் வேலைக்காரங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு. ஆமா, இருக்கிற எல்லா வேலையும் நீயே எழுத்து போட்டு செஞ்சா வேலைக்காரங்க எதுக்கு? ஏன் மீனாட்சி, உனக்கு டயர்டே ஆவாதா? எப்ப பார்த்தாலும் நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு, என்னால சும்மாவே இருக்க முடியாது. இது ஏதோ ஊம குத்து மாதிரியே இருக்கே. ஐயோ ஐயோ, நான் உங்களை சொல்லல அண்ணி. நீங்க சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி பழகிட்டீங்க, நான் இந்த மாதிரி பழகிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஐயோ அண்ணி, நான் சீரியஸா சொல்றேன், நான் உங்களை சொல்லல, நீங்க கோச்சுக்காதீங்க.
நான் தப்பா சொல்லிருந்தா சாரி அண்ணி. ஐயோ மீனாட்சி, நான் சும்மா உன்னை கலாய்ச்சேன். இதுக்கு போய் நீ இவ்ளோ சீரியஸ் ஆயிட்ட? சரி, அதை விட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நம்ம 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான். அப்புறம் எதுக்கு நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுற? இனிமே நீ என்ன தாரணின்னு தான் கூப்பிடணும். ஐயோ, என்னால எல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது, நீ என்ன தாரணின்னு தான் கூப்பிடணும். சரிங்க அண்ணி. இப்பதானே சொன்னேன். சரி, சாரி தாரணி. அது சரி, அண்ணா ஃபோன் பண்ணாரா? இப்ப கூட அவர்கிட்ட தான் பேசிட்டு வரேன். அண்ணா என்ன சொன்னாரு? என்ன சொல்ல போறாரு? அவர் குழந்தைய நான் பெத்து கொடுக்கற வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதா, எங்கேயும் போக கூடாதா. அவரு என்ன இங்க அனுப்புனதுக்கு காரணமே நீயும் சக்தியும் இங்க இருக்கிறதுனால தானா. என் அம்மா கூட என்ன சரியா பாத்துக்க மாட்டாங்களாம், ஆனா நீயும் சக்தி என்ன தாங்குன்னு தாங்குவீங்களாம். என்ன, உங்க அம்மா சொன்னது கரெக்ட் தானே? என்ன தாரணி இப்படி சொல்லிட்ட? எப்படி கவனிக்கிறோன்னு மட்டும் பாரு. அது மட்டும் இல்ல, குழந்தைய குளிப்பாட்டுறதுல இருந்து தூங்க வைக்கிற வரைக்கும் அத்தைங்க நாங்க தான் எல்லாத்தையுமே பாத்துப்போம். சரி, என் குழந்தைய குளிப்பாட்டி தூங்க வைக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ எப்ப குழந்தை பெத்துக்க போற? நானே உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருந்தேன். என்ன தாரணி? நீயும் சுந்தரனும் குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டிருக்கீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மீனாட்சி, கல்யாணம் ஆகி இது வரைக்கும் எந்த விசேஷமும் இல்லையே, அதனாலதான் கேட்டேன். சுந்தரன் ஏதாவது சொல்லிச்சா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பெத்துக்கலான்னு? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் வந்த அன்னைக்கே பாட்டி விசேஷம் எதுவும் இல்லைன்னு உங்க 2 பேரையும் குத்தி காமிச்சு பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து 2-3 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கலான்னு எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல தாரணி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம்? அவசரம் எங்களுக்கு இல்ல மீனாட்சி, பெரியவங்களுக்கு தான். இப்பவே பாட்டி இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அம்மாவும் பேசுவாங்க, அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. அதனாலதான் கேக்குறேன். நான் வேணா சுந்தரன் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? யார்கிட்ட? அவர்கிட்டயா? இல்ல தாரணி, அவர்கிட்ட எல்லாம் இத பத்தி ஒண்ணும் பேச வேண்டாம். அப்போ வேற ஏதாவது பிரச்சனையா? உடல் ரீதியா, மன ரீதியா, இந்த ஜோசியம் ஜாதகம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா? என்ன தாரணி, சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல மீனாட்சி, ஜோசியம் ஜாதகம்னா தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசலாம். இல்ல உடல் ரீதியா மன ரீதியானா கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசலாம். தாரணி, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க நல்ல புருஷன் பொண்டாட்டியே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடவுள் எப்ப எங்களுக்கு குழந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப நாங்க பெத்துக்கிறோம். அது வரைக்கும் தயவு செஞ்சு இத பத்தி எதுவும் பேசாத ப்ளீஸ். அண்ணி, என்ன அண்ணி அத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஆபீஸ்ல உங்க அண்ணனுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தோமா, அதான் ஃபோன் எடுக்க முடியல. என்ன விஷயம் அண்ணி? காலையில மீனாட்சி கிட்ட அவங்க விஷயத்த பத்தி கேட்டேன். அக்கா என்ன சொல்லுச்சு? எங்க சொன்னா, தரையில விழுந்த மீன் மாதிரி நழுவிக்கிட்டே தான் இருந்தா. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அதுக்கெல்லாம் மீனாட்சி பிடி கொடுக்கவே இல்ல. ஏன் சிரிக்கிற? அண்ணி, மீனாட்சி அக்காவை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. சுந்தரும் மீனாட்சி அக்காவும் லவ் பண்றாங்கன்ற விஷயமே எனக்கு ரொம்ப நாள் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுவும் உங்க அண்ணன் எங்க வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்கள தான் சுந்தர் லவ் பண்றாருன்னு குத்து மதிப்பா கண்டுபிடிச்சு, ஒருவேளை அது நானா இருக்குமோன்னு என்கிட்ட வந்து விசாரிச்சாரு. நானும் யாரா இருக்கோன்னு ரொம்ப தீவிரமா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் மீனாட்சி அக்கா தானே எனக்கு தெரிய வந்தது. அதுவும் அனுதான் சொன்னா. அப்ப கூட மீனாட்சி அக்கா வாயை திறந்து சொல்லவே இல்ல. நாங்களாம் ஒரு நாள் கோயில் கூட்டிட்டு போய் சுந்தரியும் மீனாட்சி அக்காவையும் வச்சு கேட்டோம். அப்பதான் அக்கா உண்மையா சொல்லுச்சு. மீனாட்சி அக்கா மனசுல என்ன இருக்குன்னு அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது மீனாட்சி அக்காவே மனசு வந்து சொன்னாதான் உண்டு.
இப்ப கூட உங்க அம்மாவும் பாட்டியும் பேசிட்டு இருந்தத நான் தற்செயலா கேட்க போய் தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது. அவ்ளோ தூரம் எனக்கு தெரிஞ்சும் மீனாட்சி அக்கா கிட்ட போய் கேட்டப்போ இல்லவே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுச்சு. மீனாட்சி ஏன் இப்படி இருக்கா? அதுதான் மீனாட்சி அக்காவோட பிரச்சனையே. தனக்கு என்ன வேணும் வேணான்னு எதுவுமே சொல்ல தெரியாது. சுந்தர லவ் பண்ணிட்டு எங்க வீட்டு சூழ்நிலைக்காக தன்னுடைய காதலையே மறைச்சு வச்சு கௌதம கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்குச்சு. உங்க அண்ணன் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் சுந்தருக்கும் மீனாட்சி அக்காக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இதுல உங்க அம்மாவும் ஐஸ்வர்யா வேற கழுகு மாதிரி எப்ப கொத்திட்டு போலான்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. உங்க அம்மாவை சமாளிச்சா ஐஸ்வர்யா ஏதாவது பிளான் பண்றா, ஐஸ்வர்யாவை சமாளிச்சா உங்க அம்மா ஏதாவது பிளான் பண்றாங்க. இவங்க 2 பேருமே மீனாட்சி அக்காவோட இன்னசென்ட்ட நல்லா பயன்படுத்தி கேம் விளையாடுறாங்க. இவங்க 2 பேருக்குமே இருக்கிற பெரிய இடைஞ்சல் நான் தான். அதுக்காக தான் என்னை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டே இருக்காங்க. எப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. ஏய் சக்தி, நீ கோவப்படாத. இப்போ இவங்களை சமாளிக்கிறத விட்டுட்டு மீனாட்சியை எப்படி இதுல இருந்து வெளியில கொண்டு வரலான்னு மட்டும் யோசி. நீ இவங்களை சமாளிக்க போராடினா கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். நீ யாருக்காக போராடுறியோ ஒரு கட்டத்துல அவங்களே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம இப்ப செய்ய வேண்டியது மீனாட்சியை தெளிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசி. அதுதான் நீ நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? மீனாட்சி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொன்னா என்ன? அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அக்கா குருட்டுத்தனமா உங்க அம்மாவையே தான் நம்பிட்டு இருக்கு. உங்க அம்மா என்னவோ பண்ணி மீனாட்சி அக்காவை அவங்க வலையில போட்டு வச்சிருக்காங்க. முதல்ல அதை உடைக்கணும். அப்பதான் மீனாட்சி அக்கா நம்பும். அது உங்க அம்மாவே சொன்னாதான் நடக்கும். எங்க அம்மா எப்படி சொல்லுவாங்க? சொல்ல வைக்கணும். அதான் எப்படி? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? மீனாட்சி அக்கா கர்ப்பமாகணும். சக்தி, நம்ம இவ்ளோ நாள் போராடிட்டு இருக்கிறதே அதுக்காக தான். அது எப்படி நடக்கும்? நடக்கும். மீனாட்சி அக்கா உண்மையா கர்ப்பமானாதான் கர்ப்பம் சொல்லணுமா? மீனாட்சி அக்கா கர்ப்பம் சொல்லி ஒரு பொய் சொல்லுவோம், உண்மையா கர்ப்பமாக்கிடுவோம். எனக்கு புரியல சக்தி. அண்ணி, மீனாட்சி அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லி எப்படியாவது எல்லாரையும் நம்ப வைக்கணும். ஐயோ, சுந்தர் என்ன இத தப்பா நினைச்சிருச்சுன்னா? சுந்தர் தப்பாவே நினைக்க மாட்டாரு. சுந்தருக்கு மீனாட்சி அக்கா மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாரு. பரவாயில்ல, சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு தான் நாம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். சரி, இப்படி சொல்றதுனால மீனாட்சிக்கும் சுந்தரனுக்கும் எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? அங்கதான் விஷயமே இருக்கு. மீனாட்சி அக்கா கர்ப்பம்னு தெரிஞ்சா ஐஸ்வர்யா செம்மையா காண்டாயிடுவா. உங்க அம்மா ருத்ர தாண்டவமே ஆடுவாங்க. உங்க அம்மாவுக்கும் ஐஸ்வர்யாக்கும் மோதல் ஆரம்பிக்கும். கடைசியில யாராவது ஒருத்தர் உண்மையை போட்டு உடைப்பாங்க. அவங்களே வாயை திறந்து உண்மையை சொன்னா எங்க அக்கா கண்டிப்பா நம்பும். அதுக்கப்புறம் நம்ம வேலை ஈஸி ஆயிடும். ஓகே சக்தி, அப்ப நாளைக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஹாய் சக்தி. சக்தி, ஏய் என்ன அங்கேயே நின்னுட்ட? வா வா, உட்கார் உட்காரு சக்தி, உட்காரு.
நீ சொல்லு. நான் என்ன சொல்றது? ஆ, ஏதாவது சொல்லு. ஐ லவ் யூ சொல்லணும்னு எதிர்பார்க்கறாரோ? ஏய், என்ன யோசிக்கிற? இன்னைக்கு எப்படி போச்சு? ஆ, எப்படி போச்சுன்னா? இல்ல, இது நாள் வரைக்கும் நீங்க பர்த்டேவை கொண்டாடினது இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொண்டாடி இருக்கீங்க. அத பத்தி நல்லா தான் போச்சு. நானே இதெல்லாம் எதிர்பார்க்கல. அப்படியே சிடுசிடுன்னு இருந்தீங்க. ம். ஆ, எப்பவுமே அப்படி இருந்து பழகிருச்சு. உடனே மாற்ற முடியுமா என்ன? ஆ? அப்போ இப்ப மட்டும் என்ன திடீர்னு? ஆ, ம். அதுக்காக எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருக்க முடியும்? பிடிச்சிருக்கு. ஆ, என்ன? நீங்க இப்படி பேசுறது. ஏய் சக்தி, என்னாச்சு? ரொம்ப படபடப்பா இருக்க. இங்க பார், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஒண்ணு இல்ல. ஆ, சரி, என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த, கேக் வெட்டினேன், ஆஃபீஸில் பெருசாக கொண்டாடினேன். ஆ, ஆனா நீ ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டியே. என்ன? பர்சனலாக நீ எனக்கு எதுவுமே கொடுக்கலையே. சீ. ஏய், நீ வெக்கப்படுற அளவுக்குலாம் நான் எதுவும் கேட்கல. கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையேன்னு தான் கேட்டேன். ஐயோ, மறந்தே போயிட்டேன் மாமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், ரிலாக்ஸ். ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூ. ம், மாமா பிரிச்சு பாருங்க. இப்பயேவா? ம். மாமா ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு gift வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த மொமெண்ட்டை லைஃப்ல மறக்க கூடாதுல. நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஷூர். ம். நான் என் கணவருக்கு முதல் முறையா வாங்கி கொடுத்த ஒரு அன்பு பரிசு. ம். இப்போ இது பிரிக்கவா? ம். வாவ், சூப்பர். மாமா எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஏய், எனக்கு பிடிச்ச வாட்ச், எஸ்பெஷலி எனக்கு பிடிச்ச லெதர் ஸ்ட்ராப். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் யாரும் எனக்கு இந்த மாதிரி ஒரு gift கொடுத்ததே இல்லை. பொய் சொல்லாதீங்க மாமா. உங்களுக்கு இதை விட காஸ்ட்லியா யாராவது கண்டிப்பா gift கொடுத்திருப்பாங்க. ம், நிறைய கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த மாதிரி யாரும் கொடுத்ததில்ல. சரி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? எனக்கா? என்னது மாமா? நானும் உனக்கு ஒரு ஸ்பெஷலான gift வச்சிருக்கேன். மாமா நீங்க எனக்கு gift-ஆ? ம். ஐயோ, என் மாமா எனக்கு gift ஏய், கொடுக்க ஏய், போறாரு. இரு, என்ன பண்ற நீ? gift கொடுக்க போறேன்னு தான் நான் சொன்னேன். அதுக்கே எப்படி? மாமா நீங்க என்ன சாதாரணமா பார்த்தாலே எனக்கு அது பெரிய gift கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க ரொமான்டிக்கா gift கொடுக்கறேன்னு வேற சொல்லிருக்கீங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கு? ஏய், லூசு லூசு. Thank you மாமா. சரி, gift எங்க? கொடுங்க கொடுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ், எடுத்துட்டு வா. ஐயோ, என்ன gift கொடுக்க போறாரு தெரியலையே. எஸ்.
மாமா அது ம். கிஃப்ட்னு சொன்னீங்க ஏதோ கவர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க சொத்து பத்திரமா ஆ? மாமா எனக்கு நீங்க மட்டும் போதும் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்டயே கொடுங்க அதெல்லாம் எதுவும் இல்ல. இந்தா ஓபன் பண்ணி பாரு. 1 செகண்ட். வீடியோ எடுக்கிறேன். ஆ. நான் என் மனைவி சக்திக்கு எனது பிறந்த நாளன்று கொடுக்கும் முதல் பரிசு. இப்போ ஓபன் பண்ணு. ம். என்ன கிஃப்ட்னு பாத்தியா? டிவோர்ஸ் நோட்டீஸ்.